ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நாம் புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்து நிறைவேறி இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு நிறைவேறாதபடி காணப்படுகிறது. அந்த காரியத்தை குறித்து அதிகமாய் நாம் கவலைப்படுகிறவர்களாக, புலம்புகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ புலம்புகிற காரியம் அனைத்தும் வாய்க்கப் போகிறது. நீ என்னென்ன காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாயோ அந்த காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கு நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, யோபு அநேக காரியங்களை குறித்து புலம்புகிறவனாய் காணப்பட்டான். அவன் வேதனைப்படுத்தப்பட்டான். எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்பட்டான். அவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் நிறைய வாசித்து பாருங்கள். யோபு புஸ்தகத்தில் அவன் நிறைய புலம்புறான். இப்படி இருந்திருக்குமோ, அப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு புலம்புகிறத பார்க்கிறோம். அவனுடைய புலம்பல்களை தேவன் ஆசீர்வதித்தார். புலம்பின காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார். இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம். உன் காரியத்தை அப்படியே தேவன் வாய்க்க பண்ண போகிறார். யோபுடைய வாழ்க்கையில் செய்தது போல் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு செயல்படுத்தி உன்னை கனப்படுத்த போகிறார். நீ எதை குறித்து வேதனைப்பட்டாயோ, எதை குறித்து துக்கப்பட்டாயோ அந்த காரியங்கள் அனைத்தும் மாறப்போகிறது. யோபுடைய சிறையிருப்பு அங்கு திருப்பப்பட்டது. அது தடைப்படாதபடிக்கு தேவன் நேர்த்தியாய் நடத்தினார் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இழந்தது அனைத்தையும் அவன் என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். பிள்ளைகள் இழந்துட்டான், சொத்து சுகங்களை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்து போனாலும் அவன் புலம்ப அந்த புலம்பல்கள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த புலம்பின காரியங்கள் அனைத்தையும் தேவன் அப்படியே வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ, எதையெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் தேவன் உன்னை வாய்க்க பண்ணி இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய புலம்பல்கள் அனைத்தையும் ஆண்டவரே வாய்க்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் என்ன காரியத்திற்காக புலம்பி அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீரப்பா. இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து உடைய பிள்ளைகள் ஏக்கங்களை நிறைவேற்றி அவருடைய எண்ணங்களை ஆசீர்வதித்து அப்படியே நீர் செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் ரெட்டிப்பான நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.